வணக்கம் நிகிதா. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோட்டப்பட்டி அருகே உள்ள செலம்பை ஆற்றுல சுற்று வட்டார பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால செலம்பை மற்றும் ஆவலூர் ஆகிய 2 கிராமங்களையும் இணைக்கும் தரைப்பாலத்தின் மீது வெள்ளம் சூழ்ந்ததால் இங்குள்ள மக்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல முடியாமல் தவிப்புக்குள்ளாகி வந்தனர். இன்று காலை நேரத்துல குறைந்த அளவில் சென்ற நீர்வரத்து தற்போது இன்னும் வேகம் எடுத்து அதிகமாக தண்ணீர் இந்த ஆற்றில் ஓடுவதை தற்போது திரையில் காண முடிகிறது. இங்குள்ள கிராம மக்கள், பள்ளி குழந்தைகள், விவசாயிகள் என அனைவரும் தங்களின் அன்றாட தேவைகளுக்கு இந்த தரைப்பாலத்தின் மீது சென்று வருவது வழக்கமாக இருந்து வரும் நிலையில தற்போது நிலவி வரும் பெஞ்சல் புயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் உருவாகி செலம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. இதனால் தினந்தோறும் சென்று வந்த விவசாயிகள், மருத்துவ அவசர உதவிக்காக செல்பவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வந்தனர். ஆண்டுக்கு குறைந்தது 5 முறையாவது இந்த ஆற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவும், அப்பொழுது இப்பகுதியில் உள்ள மக்கள் ஆற்றை கடந்து செல்வதற்கு இது போன்ற சிரமங்களுக்கு உள்ளாகி வருவதாகவும், எனவே உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில தான் இன்றும் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கால பெரும் இன்னலுக்கு உள்ளாகி வந்தனர் இங்குள்ள கிராம மக்கள். இத்தகவலை அறிந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் சாந்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது பேரிடர் மீட்பு குழுவினர் மூலம் தவிப்புக்குள்ளாக கிராம மக்களுக்கு உதவி செய்து அக்கறைக்கு அழைத்துச் சென்றனர். இதனை அடுத்து கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சரிடம் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான கோரிக்கைகளை குறித்து கிராம மக்கள் விளக்கினர். இதனை